சிங்கம் போல் இருங்கள். ஒரு சிங்கம் ஒரு எலியை பிடிக்க முழு திறன் கொண்டதாக இருந்தாலும் அது ஒருபோதும் எலியை பிடிக்காது. உங்களால் முடியும் என்பதால் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அர்த்தமல்ல. சிங்கத்திற்கு உணவளிக்க எலிகளுக்கு அதன் சிறிய உடல் கிட்டத்தட்ட போதுமான புரதம் இல்லை. மேலும் எலியை துரத்தினால் வீணாக சிங்கத்தின் சக்தி வீணடிக்கப்படும். சிங்கங்கள் எலிகளை வேட்டையாடினால் அவை பட்டினியால் இறக்க நேரிடும். அதனால்தான் சிங்கம் எலிகளுக்கு பதிலாக வரிக்குதிரைகளை சாப்பிடுகிறது. சிறிய கனவுகளை துரத்தும் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் செலவிடுவது உங்களை சோர்வடைய செய்யும், மேலும் சோர்ந்து போக வழிவகுக்கும். நீங்கள் விரைவில் தோற்றுப்போவது போல் உணர்வீர்கள். இந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் எலிகளை துரத்துவதில் பிஸியாக இருக்கிறேனா? தாங்கள் சரியான இலக்குகளை சீரமைக்க மற்றும் சென்றடைய நான் உதவுகின்றேன். கட்டுப்படுத்தப்பட்ட நம்பிக்கைகளை உடைத்து சவால் செய்ய நான் உதவுகின்றேன். இது சில தனித்துவமான மாற்றங்களை வழிவகுத்து வெற்றியை உங்களுக்கு வழங்கும்.